ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, துணையை பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? நீ வருத்தப்படும் அளவிற்கு உன்னுடைய துணையை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சில சூழ்நிலை காரணமாக நீ இப்பொழுது அவரை விட்டு பிரிந்து தவித்து கொண்டிருக்கின்றாய். அவராக பேச வேண்டும் என்று நீயும், நீ பேச வேண்டும் என்று அவரும் ஒருவருக்கொருவர் பேசாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது எப்படி சரியாக இருக்கும் தங்கமே? ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தும் சில சமயங்களில் உன்னுடைய விடாப்பிடியான பிடிவாதமே இந்த பிரிவுக்கு காரணமாக இருக்கின்றது. விட்டு கொடுத்தால்தான் என்ன? விட்டு கொடுப்பதவன் எவனும் கெட்டு போவதாக சரித்திரம் இல்லை தங்கமே. உன்னுடைய துணையை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். அவர் முக்கியம் என்றால் அவருக்காக நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுத்து செல்வதனால் என்ன? ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கம் தவறாக இருந்தால் அந்த புத்தகத்தையே கிழித்து விடுவதில்லை, அந்த பக்கத்தை மட்டுமே தானே கிழிக்கின்றோம். அதே போலத்தான் உன்னுடைய துணையிடம் இருக்கும் கெட்ட குணத்தையும் சில எண்ணங்களையும் நீ கிழித்து எரிந்துவிட்டு அவருடைய நல்ல எண்ணங்களுக்காக நீ அவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இப்பொழுது அவராகவே உன்னிடத்தில் வரப்போகின்றார். நீ மனதில் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றாய் அவரிடத்தில் செல்ல வேண்டும், அவரிடத்தில் விட்டு கொண்டு பேச வேண்டும் என்று. ஆனால் உன் துணை மனம் மாறி அவராகவே உன்னிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். என்னை மன்னித்து விடு, நீ இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது, வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன், இல்லை என்றால் என் நொடியை செத்து மடிந்து போவேன் என்று கூறப் போகின்றார். அதை கேட்டு உன்னுடைய கண்களில் குளமாக கண்ணீர் வரப்போகின்றது. இப்படியெல்லாம் எதற்காக பேச வேண்டும்? நாம் வாழும் வாழ்க்கை ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்காகவே தான் தவிர செத்து மடிந்து போவதற்காக அல்ல என்று நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பாச போராட்டமே நிகழ்த்தி கொள்ளப் போகின்றீர்கள். இவ்வளவு அன்பை ஒளித்து வைத்து மறைத்து வைத்து என்ன புண்ணியம் இருக்கின்றது? காலத்தையும் நேரத்தையும் மட்டுமே வீணாக்குவதற்கு சமம். இனி எப்பொழுதும் பிரிவு என்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இருவருக்குள்ளும் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் பிரிவுதான் முடிவு என்று நினைக்கக்கூடாது. சேர்ந்தே சமாளிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழும் வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பதுதான் எனக்கும் மகிழ்ச்சி. நீ எப்பொழுதும் இனி உன் துணையுடன் ஒன்றாகவே இருப்பாய், மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ வாழும் வாழ்க்கைக்கு உனக்கு தேவையான சந்தோஷங்களை அள்ளி நான் தரப்போகின்றேன். அனைத்து ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் நிறைந்து மகிழட்டும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.